வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சிரியாவில் அசாத் அரசாங்கத்தை கவிழ்த்த கிளர்ச்சி கூட்டணி சித்திரவதை மற்றும் பிற முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ள முன்பு நடந்த ஆட்சியின் மூத்த அதிகாரிகளை வேட்டையாடி தண்டிப்பதாக அறிவித்துள்ளது. ஆனால் பதவியில் உள்ள சிரிய இராணுவ துருப்புகள் பொது மன்னிப்பு பெறுவார்கள் என்று கூறியது. சிரிய தலைநகர் டமாஸ்கஸில் நுழைந்த இஸ்லாமிய இயக்கப்படையின் தலைவர்களில் ஒருவர் வாரகிறுதியில் அல் அசாத் ரஷ்யாவுக்கு தப்பி சென்று சிரிய அரசாங்கம் சிதறிய பின்னர் அதிகார வெற்றிடத்தை நிரப்புவதற்கும் இடையில் சமநிலையை ஏற்படுத்த முயல்வதற்குமான அறிக்கைகளை வெளியிட்டார். இதுவரை சிரிய மக்கள் மத்தியில் நேர்மறையான மற்றும் நம்பிக்கை தரும் கருத்துக்களே உள்ளன. சிரிய மக்களை சித்திரவதை செய்வதில் ஈடுபட்டுள்ள குற்றவாளிகள், கொலைகாரர்கள் மற்றும் பாதுகாப்பு மற்றும் இராணுவ அதிகாரிகளுக்கு பொறுப்பு கூறுவதில் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்று கிளர்ச்சி தலைவர் அஹ்மத் அல் ஷாரா டெலிகிராம் செய்தியிடல் செயலியில் ஒரு இடுகையில் தெரிவித்தார். அவர் ஹயாத் டக்ரீர் அல் ஷாம் சன்னி இஸ்லாமிய இயக்கத்திற்கு தலைமை தாங்குகிறார். இந்த இயக்கம் திரு அல் அசாத்தை வீழ்த்திய ஆயுத பிரிவுகளில் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஹயாத் டக்ரீர் அல் ஷாம் சன்னி இஸ்லாமிய இயக்கம் விரைவில் பட்டியல் எண் 1 அறிவிக்கும் என்றும் அதில் சிரிய மக்கள் சித்திரவதை செய்யப்பட்டதில் தொடர்புடைய மூத்த நபர்கள் இருப்பார்கள் என்றும் திரு அல் ஷாரா கூறினார். அந்த நபர்கள் அகற்றப்படுவார்கள் என்று அறிவித்தார். அகற்றப்படுவார்கள் என்றால் என்ன அர்த்தம் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். மேலும் போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட அதிகாரிகள் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த அறிவிப்பு சிரியாவில் மகிழ்ச்சி மற்றும் பெரும் நிச்சயமற்ற ஒரு நேரத்தில் வருகிறது. கிளர்ச்சி தலைமை தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ள முற்படுகையில் வெளிநாட்டு சக்திகள் நாட்டில் தமது சொந்த நன்மைக்காக விளையாடுகின்றன. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை சிரியாவின் கடற்படை மற்றும் பிற ராணுவ சொத்துக்களை ஒரே இரவில் விமான தாக்குதல்களில் அளித்ததாக கூறியது. அவற்றை போர்க்குணமிக்க ஜிகாதிகளின் கைகளில் இருந்து விலக்கி வைக்க வேண்டும் என்று வாதிட்டது. துருக்கி அசாத் ஆட்சிக்கு எதிராக போராடும் துருப்புக்களை ஆதரித்தது. ஆனால் அதே நேரத்தில் வடகிழக்கு சிரியாவில் அமெரிக்க ஆதரவு குர்திஷ் படைகளுக்கு எதிரான தாக்குதலை அதிகரித்து வருகிறது. நேற்றிலிருந்து ஹயாத் டக்ரீர் அல் ஷாம் இயக்கம் டமாஸ்கஸில் உள்ள ஜனாதிபதி மாளிகையின் பிரதான வாயிலில் நின்று கொள்ளையடிப்பவர்கள் மற்றும் ஆர்வமுள்ள பொதுமக்களை தடுக்குகிறது. ஹயாத் டக்ரீர் அல் ஷாம் இயக்க தலைவர்களில் ஒருவரான மொஹாமட் அல் பஷீர் சிரிய தொலைக்காட்சியில் ஒரு சுருக்கமான உரையில் மார்ச் 1ஆம் தேதி வரை தற்காலிக பிரதமராக பொறுப்பேற்பதாக அறிவித்தார். சிரியா நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் அதிகம் அறியப்படாத நபர் இவர். திரு மொஹாமட் அல் பஷீர் முன்பு வடமேற்கு சிரியாவில் HTS இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பிரதேசத்தில் நிர்வாகத்தின் தலைவராக பணியாற்றினார். HTS இயக்கம் அதிகாரத்தை ஒருங்கிணைக்க முயன்ற போது சிரியாவின் அண்டை நாடுகள் தங்கள் சொந்த நலன்களை நிலைநிறுத்த புறப்பட்டன. இப்போது சிரியா என்று அழைக்கப்படும் மூலோபாய பிரதேசத்தில் செல்வாக்குக்கு பெரும் சக்திகள் பல நூற்றாண்டுகளாக போராடி வருகின்றன. ஆசாத் ஆட்சியின் வீழ்ச்சி மத்திய திரைக்கடலில் இருந்து ஜூப்ரட்டிஸ் நதி மற்றும் அதற்கு அப்பால் உள்ள நிலங்களில் ஆர்வத்தை தீவிரப்படுத்தியது. சிரிய அரசை வீழ்த்திய ஹயாத் டக்ரீர் அல் ஷாம் இயக்கம் முதலில் அல் காய்தாவின் ஒரு கிளை. அமெரிக்க மற்றும் பிறரால் தீவிரவாத குழு என்று முத்திரை குத்தப்பட்டது. அது நிதானமாக இருப்பதாகவும் தமக்கு தீவிர இஸ்லாமிய ஜிகாதி கொள்கைகள் இல்லை என்றும் கூறுகிறது. இன்றைய தேதி வரை அந்த இஸ்லாமிய இயக்கத்தின் செயற்பாடுகளில் எந்த தவறும் காணப்படவில்லை. மற்ற மத குழுக்களுடன் இணைந்து செயற்படுவதாகவும் ஹயாத் டக்ரீர் அல் ஷாம் இயக்கம் வாதிடுகிறது. அது உண்மையாகவும் இருக்கலாம். அது உண்மையாக இருந்தால் ஹயாத் டக்ரீர் அல் ஷாம் இயக்கம் மற்ற இஸ்லாமிய இயக்கங்களை விட ஒரு புரட்சிகரமான இயக்கம். ஆனால் அது இஸ்ரேலை நோக்கி அதன் நோக்கங்களை பற்றி சில குறிப்புகளை வழங்கியுள்ளது. சிரியாவின் முன்னாள் ஜனாதிபதி அல் அசாத்தின் வீழ்ச்சி மீண்டும் எழுச்சி பெறும் IS இயக்கத்திற்கு சிரியாவின் புதிய தலைமை அதிகாரம் அளிக்கும் என்ற கவலையையும் சிலருக்கு உள்ளது. சிரிய ராணுவ இலக்குகளுக்கு எதிராக ஒரே இரவில் 350 விமான தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேல் கூறியது. அவர்கள் இதுவரை 500க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை நடத்திவிட்டார்கள். சிரியாவில் புதிய ஆட்சியுடன் உறவுகளை உருவாக்க விரும்புகிறோம் என்று பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு கூறினார். வாரகிறுதியில் இஸ்ரேலிய ராணுவம் சிரியாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் பீடபூமியின் எல்லையில் உள்ள ஒரு இடையக மண்டலத்தின் கட்டுப்பாட்டையும் கைப்பற்றியது. சிரியாவுக்கான ஐக்கிய நாடுகளின் சிறப்பு தூதர் கீர் பெட்டர்சன் HTS இயக்கம் சிரிய மக்களுக்கு நல்ல செய்திகளை அனுப்புகிறார்கள். அவர்கள் ஒற்றுமையை உள்ளடக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள். அது ஒரு சர்வாதிகார ஆட்சி அல்ல என்று கூறினார். இதுவரை வெளியாகியுள்ள தகவல்கள் HTS இஸ்லாமிய இயக்கத்திற்கு நல்ல பெயரையே சம்பாதித்து கொடுத்துள்ளது. அவர்களது நடவடிக்கைகள் HTS இஸ்லாமிய இயக்கத்திற்கு சர்வதேச அங்கீகாரத்தையும் பெற்றுக் கொடுக்கலாம். இந்த ஒரு இயக்கத்தின் செயற்பாடு இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் அல்ல என்பதை உலகத்திற்கு உரத்து சொல்லலாம். ஆனால் ஈரான் காட்சிக்குள் உள்ளது. அவர்கள் நிச்சயம் குட்டையை குழப்புவார்கள். தற்போது பலவீன நிலையில் உள்ள ஈரான் தமது அடியாட்களை வைத்து எதையும் செய்யலாம். ஹமாஸின் இஸ்மாயில் ஹனியே மற்றும் சின்வார் காலி, ஹெஸ்பொல்லாவின் நஸ்ரல்லா காலி. சிரியாவின் அசாத் ரஷ்யாவுக்கு தப்பியோடினார். ஆனால் ஈரானின் சுப்ரீம் தலைவர் அலி கமேனி இன்னமும் உள்ளார். தரையடியே பதுங்கியுள்ள அவர் என்ன செய்வார்? இன்னமும் எத்தனை இஸ்லாமியர்களை பலி கொடுப்பார் என்று யாருக்கும் தெரியாது.